பழையன கழிதலும் புதியன புகுதலும், அதுதானே போகி பண்டிகையினுடைய தாத்பரியம். இதுல கண்டிப்பா இதனை எரித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் எங்கேயுமே எதையுமே வலியுறுத்தவே இல்லை. பாய் அப்படிங்கிறது ஒரு வருடம் மட்டும்தான் உபயோகிக்க வேண்டும். அந்த பழைய பாயினை எரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதே மாதிரி முரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. முரம்னா இந்த அதாவது மரத்தாலான முரம் தான், மூங்கில் முரம்லாம் வச்சிருப்பா பாருங்க, அந்த முரங்களை இருக்க வேண்டும், பிளாஸ்டிக் முரம் அல்ல. நேயர்கள் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நன்னாளிலே உங்கள் அனைவரையும் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, போகி பண்டிகை நாளில் சாஸ்திரப்படி எவற்றையெல்லாம் தீயிலிட்டு எரிக்க வேண்டும், எவற்றையெல்லாம் எரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். முதல்ல போகி பண்டிகை அப்படிங்கிறதுக்கு எதுக்காக சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும், அதுதானே போகி பண்டிகையினுடைய தாத்பரியம். இதுல கண்டிப்பா இதனை எரித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் எங்கேயுமே எதையுமே வலியுறுத்தவே இல்லை. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்கள் அனைத்தும் அழிய வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு தத்துவமான ஒரு உண்மைங்கிறதுக்காக சொல்றேன். நம்ம மனதிலே இருக்கக்கூடிய பழைய எண்ணங்கள்லாம் என்ன, தேவையற்ற வீணான ஒரு எண்ணங்களை நாம் தீயிலிட்டு அழிக்க வேண்டும்னா என்ன அர்த்தம், அது கருகி சாம்பலாகிவிட வேண்டும். நம்மை நாம் ஒரு புத்துணர்வோடு கூடிய ஒரு புதிய எண்ணங்களுடன் கூடிய மனிதர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது தத்துவார்த்தமான விளக்கம். இது போக பிராக்டிக்கலா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, போகி பண்டிகை நாளிலே நம்ம வீட்டுல தேவையற்ற பண்டங்கள் வச்சிருப்போம் இல்லையா, அவை அனைத்தையுமே தூக்கி போட்டுடணும். இப்ப நம்ம ஒரு பழைய பேப்பர்லாம் எப்படி எடைக்கு போடுறோமோ அந்த மாதிரி அதையெல்லாம் பழைய பேப்பர் ஆகட்டும், பழைய காலண்டர் அட்டையாகட்டும், இவை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த வேண்டும் தான் சொன்னாலே தவிர தீயிலிட்டு கொளுத்த வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரமானது சொல்லவில்லை என்பதுதான் நிஜம். நமக்கு தீயிலிட்டு கொளுத்துவது, தீ அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான் வச்சிருப்பா. கார்த்திகை தீபத்தன்னைக்கு பார்த்தோம்னா சொக்கப்பனை அப்படிங்கிறது ஒண்ணு கொளுத்துவா. அதுல கூட தேவையற்ற பண்டங்கள்லாம் இல்லை. அந்த சொக்கப்பனையினுடைய ஒரு கான்செப்ட்ங்கிறதே வேற, அது நம்ம அப்புறமா ஒரு நாள் பார்க்கலாம். அந்த மாதிரி. ஆனா இங்க என்ன பண்றான்னு பார்த்தோம்னா, போகி பண்டிகை அன்னைக்கு எதையாவது ஒண்ணு கொளுத்தியே ஆகணுங்கிற மாதிரி நிறைய இந்த டயரு அதெல்லாம் கொண்டு வந்து போட்டு கொளுத்துறா. இதெல்லாம் ரொம்பவும் தப்பு. சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தவே கூடாது. இதை நம்முடைய சாஸ்திரமானது சொல்லவே இல்லை. பிளாஸ்டிக் பொருட்கள் உட்பட, பிளாஸ்டிக் பாய் உட்பட, பாயை கொளுத்தணும்னு சொல்லிட்டு இவர்கள் பிளாஸ்டிக் பாயை கொண்டு வந்து போட்டு கொளுத்துறா. அதுவும் ரொம்ப தப்பு அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இதுல என்னென்னலாம் வச்சுப்பான்னா, வருடத்திற்கு ஒரு முறை மாற்ற வேண்டிய விஷயங்கள் சம்பிரதாயமா வச்சிருப்பா. சாஸ்திரம் இல்ல, சம்பிரதாயம். ஒரு பாய் அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுட்டா கூட பிளாஸ்டிக் பாய் அல்ல. நம்ம அந்த நெஞ்ச பாய் அப்படிங்கிறது இருக்கும் தெரியுமா, பத்தமடை பாய்லாம் சொல்லுவா இல்லையா, அது போல அந்த பாய் அப்படிங்கிறது அந்த கோரை புற்களால் அந்த பாயை பின்னி இருப்பார்கள். கோரை புல்லுன்னு சொல்லுவா. அந்த பாய் அப்படிங்கிறது ஒரு வருடம் மட்டும்தான் உபயோகிக்க வேண்டும். அந்த பழைய பாயினை எரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதே மாதிரி முரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. முரம்னா இந்த அதாவது மரத்தாலான முரம் தான், மூங்கில் முரம்லாம் வச்சிருப்பா பாருங்க, அந்த முரங்களை இருக்க வேண்டும், பிளாஸ்டிக் முரம் அல்ல. மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு துடப்பம் என்று வரும்பொழுது கூட தென்னந்தொடப்பம், பூந்தொடப்பம்னு சொல்லிட்டு இவை எல்லாமே இயற்கைக்கு உட்பட்ட விஷயங்களாகத்தான் இருக்கும். இயற்கையிலேயே விளையக்கூடிய அந்த தென்னை மட்டையிலிருந்து அந்த தென்னந்தொடப்பங்கிறத வச்சிருப்பா. பூந்தொடப்பங்கிறது கூட பார்த்தோம்னா இந்த வைக்கோல் நடுவுல இருந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அந்த மாதிரி மரத்தால் ஆகக்கூடிய, அந்த மரத்தால் செய்யப்பட்ட மரங்கள் செடிகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த துடப்பங்கள் இவையெல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது. இந்த நாளிலே இந்த பழையன கழிதல் அப்படிங்கிறதுனால அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்த சொன்னார்கள். அப்படி அப்புறப்படுத்தும் பொழுது இவையெல்லாம் மரத்தால் ஆன பொருட்கள் தானே, செடிகளால் ஆன பொருட்கள் தானே, காய்ந்த பொருட்கள் தானே, அதனால இதை எரித்தால் தவறில்லை அப்படிங்கிற மாதிரி எரிச்சிருப்பா. இதை நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம், காலப்போக்கில் எதையாவது ஒண்ணு எரிச்சு ஆகணுங்கிறதுக்காக நம்முடைய பழைய துணிமணிகள் எல்லாம் கொண்டு போய் போட்டு எரிக்கிறோம். அதுவும் அந்த துணிமணி பார்த்தோம்னா சிந்தட்டிக் மெட்டீரியலா இருக்கும். அதுல நிறைய கெமிக்கல்லாம் வேற கலந்துருக்கும், சாயத்தினை பூசி இருப்பார்கள். இதையெல்லாம் கொண்டு போய் எரிக்கும் பொழுது என்ன ஆறுதுன்னு பார்த்தா, நம்முடைய உடல் ஆரோக்கியம் என்பது கெடுகிறது. நம்ம என்ன கான்செப்டுக்காக அதை சொன்னாலோ அந்த கான்செப்டே எப்படி ஆயிடுதுன்னு பார்த்தா எதிர்மறையாக மாறி விடுகிறது. இவை எல்லாவற்றையும் விட இது பழக்கம் எப்படி வந்திருக்கு தெரியுமா, இந்த பொங்கல் திருநாளை ஒட்டி தான் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா கரும்பெல்லாம் வெட்டுவார்கள்.
அப்படி கரும்பை எல்லாம் வெட்டி விட்டு மறுபடியும் புதிதாக பயிரிடுவதற்கு முன்னதாக அந்த கரும்பு தோட்டத்தினை என்ன பண்ணுவார்கள் சொல்லி பார்த்தா, வெட்டி முடிச்ச பிற்பாடு அதுல கீழே இருந்து அதை வேரோட பிடுங்கி இருக்க முடியாது, வெட்டிதான் எடுத்திருப்பா. கீழே அப்படியே சின்ன சின்னதா நின்று இருக்கும் இல்லையா, அவை அனைத்தையும் அந்த வயல்வெளியை தீயிட்டு அதை தீய வச்சு அதை பத்த வச்சிருவா. அது ஃபுல்லா எரிஞ்சு சாம்பலாகி போய் மீண்டும் அந்த மண்ணிற்கே அது உரமாகி விடுமாம். அதுக்காகத்தான் எரிச்சாலை தவிர, இது ஏன்னா பொங்கலை ஒட்டித்தானே கரும்பெல்லாம் வெட்டுவா. கரும்பெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு அந்த வயக்காட்டினே அந்த காட்டிலே தீய வச்சிடுவா. அது ஃபுல்லா எரிஞ்சு சாம்பலாய் மறுபடியும் அந்த வயலுக்கே அது உரமாகிவிடும். இப்படி அது பழைய விஷயமாக இருந்தாலும் கூட அது பழையன கழிந்து அது புதிய உரமாகவே மாறி மீண்டும் ஒரு செடி வளர்வதற்கு அது சப்போர்ட் பண்றது. இப்படி போகி பண்டிகையினுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே தவிர அங்க கண்டிப்பா எதையோ போட்டு எரிச்சுத்தான் ஆகணுங்கிற அவசியமே இல்லை. இது ஒரு சம்பிரதாயமான ஒரு விஷயம்தான். இந்த சம்பிரதாயத்தை நாம் கடைபிடிக்க நினைத்தால் என்ன பண்ணணும்னு சொன்னா, பழைய முரங்கள், பழைய துடப்பங்கள், பழைய பாய், ஆனா இவை அனைத்துமே அந்த மரத்தால் ஆனவைகளாக இருக்க வேண்டும், மரம் செடிகளால் தயாரிக்கப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். இது போன்ற விஷயங்கள், அதாவது சுத்தம் செய்யக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, அது கூட பிளாஸ்டிக் பொருட்களாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இயற்கையான வழியிலே தயாரிக்கப்பட்ட பொருட்களை வேண்டுமானால் எரிக்கலாம். கண்டிப்பா எரிச்சுத்தான் ஆகணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லவில்லை. எரிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், அந்த துர்குணங்கள் எல்லாம் அழிந்து நான் புது மனிதனாக, ஒரு நல்ல மனிதனாக நான் மாற வேண்டும் என்றுதான் அந்த நாளிலே நாம் இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.